ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரேவதி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. அதை பார்த்து கார்த்தி ரேவதி, இப்போ என்ன, உங்கள் அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நீ போகணும், அவ்வளோதானே, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ கவலைப்படாத, நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரேவதி சரிங்க மாமா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஆவேசமாக இங்கே பாரு, நீ ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாது, உங்கள் அக்கா தான் முக்கியம்னு நினச்சினா இந்த கார்த்தி தானே முக்கியம்னு சொல்லி நீ இப்போ எப்படி நீ ஃபங்க்ஷனுக்கு வருவ? இனிமேல் எங்கள் குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கெலாம் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்து ரேவதி ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. ஆனால் கார்த்தி நம்பிக்கையாக நம்ம போகலான்னு சொல்லுவார். இப்போ ரெண்டு பேருமே ஃபங்க்ஷனில் இறங்குவாங்க. ரோகிணிக்கு வலையெல்லாம் போட்டு வளகாப்பு நல்லபடியாக நடந்துட்டுருக்குது. கார்த்தியும் ரேவதியும் காரில் இறங்கி உள்ளே வரும்போது அதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி வெளியே வருவாங்க. நான் எவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் எதுக்காக வந்தீங்க? உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு முடிவாயிடுச்சுல்ல, நாங்கள் எல்லாரும் வேண்டாம், இந்த கார்த்தி தான் வேணும் தானே நீ போன, எதுக்காக இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, இது என் அக்காவோட ஃபங்க்ஷன்மா, நான் எதுக்காகம்மா வராமல் இருக்கணும், எப்படி நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி சொல்வார், இங்கே பாருங்கள், ரேவதி யாராக போயிட்டாங்க, ரோகிணியோட தங்கச்சி வளையல் போட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் முறை, அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இதை பாரு, இது என்னோடய குடும்ப விஷயம், உன்னெல்லாம் என் குடும்பத்தில் ஒருத்தனா நினைக்கவே இல்லை, நீ பேசக்கூடாது அப்படின்னு வாயை அடக்கிடுவாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. இப்போது அம்மா ஒரே வாட்டி நான் அக்காவை பார்த்து வளையல் போட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போறியா இல்லையா? சரி ரேவதி, அப்போ நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதுபடி நீ கேட்டினா நான் உன்னை வரத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் நீ மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும், அவன் வரக்கூடாது அப்படின்னு கார்த்தியை சொல்லுவாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. இப்போவே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரலாம், நீ மட்டும் தனியாக இந்த வீட்டுக்குள்ளே வரலாம், அந்த கார்த்தி வேண்டான்னு சொல்லிட்டு இப்போவே வா, நான் உன்னை ராசாத்தி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன், ஆனால் அந்த கார்த்தி வேணும்னு சொல்லிட்டு சொன்னினா நீ இங்கே வரக்கூடாது, முடிவு பண்ணி சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ரேவதி சொல்லுவாங்க, அம்மா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே எனக்கு முக்கியம்தான், அக்கா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மாமாவும் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தாராளமாக இங்கேருந்து கிளம்பலாம், இந்த மாதிரி கார்த்தி தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டல, இனிமேல் எங்கள் வீட்லேயும் நடக்கிற நல்லது கெட்டதுக்கும் உனக்கு இடம் கிடையாது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லுவாங்க. ரேவதியும் என்ன பண்ணுவாங்க, அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பாட்டி கேட்பாங்க, என்னையா என்னாச்சு, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனீங்களே, சாமுண்டீஸ்வரி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரொம்பவே கஷ்டமாக போச்சு, ரேவதியை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு கார்த்தி சொல்வார். நம்மளோட பாட்டி ஏன் தான் சாமுண்டீஸ்வரி இப்படி ஆயிட்டான்னு தெரியலையே, புதுசாக இருக்குது, எந்த அம்மாவும் பண்ணக்கூடாத காரியத்தெல்லாம் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே எல்லாம் பொண்ணும் அவங்க தங்கச்சிங்களும் அக்காங்களும் வளையல் போட்டு ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, இவன் ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஃபங்க்ஷனுக்கு போனது தான் அவனுக்கு தப்பாக தெரியுதான்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. கார்த்தி இல்லை பாட்டி, ரேவதி வர இந்த மாதிரி ரோகிணியோட ஃபங்க்ஷனை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு போனேன், ஆனால் அங்கே போயிட்டு வரவங்களை வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அவங்க மனசாட்சியே இல்லாமல் ரேவதியை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரேவதி சொல்லுவாங்க, இல்லை பாட்டி, அவங்க என்ன மட்டும் வரக்கூடாதுன்னு அப்பயே சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆனால் மாமாவை விட்டுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே நீ வரணும்னு சொல்லிட்டாங்க, அப்படி நீ வரது இருந்தால் வா, இல்லைன்னா அப்படியே போய்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. என்னப்பா இது, இப்போதெல்லாம் எப்படி தான் இந்த சாமுண்டீஸ்வரோட மனசை மாற்றுறதுன்னு தெரியலையே, இவ நாளுக்கு நாளுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத ரேவதி, நீ போய் உங்கள் அக்காவையாச்சும் போய் பார்த்துட்டு அவள் இந்த மாதிரி மாசமாக இருக்கிற கோலத்தை நீ பார்த்துட்டு வந்தல, அதுவே பெரிய விஷயம், விட்டுரு, உங்கள் அம்மாவோட குணத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ரோகிணிக்கு நல்லபடியாக பார்த்திங்கன்னா வளர்க்கப்பு நடந்துச்சு. இப்போ நம்மளோட ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கேட்குறாரு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை சாமுண்டீஸ்வரி, எதுக்காக வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்த அனுப்புகிற, வீட்டுக்கு வந்தவங்களை வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றது தான் நம்ம ஊர் ஒரு பண்பாடு, அதை கூட உன்னால் மதிக்கிறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சும்மா தேவையில்லாமல் பேசாதீங்க, வீடே வேணாம் யாரும் வேணான்னு சொல்லிட்டு போனவளை எப்படி வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றது, அது அப்போவே அவளுக்கு தோணிருக்கோம், நான் தான் சொன்னேனே வரணுன்னா அந்த கார்த்தியை விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணுன்ட்டு, அவள் அப்படி போனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க.
உனக்கு கொஞ்சமாவது அறிவில்லை சாமுண்டீஸ்வரி, எப்படி ஒரு புருஷனை விட்டுட்டு பொண்டாட்டி மட்டும் உள்ளே வருவா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவள் அப்படியே போட்டோம், கார்த்தி இருக்கிற வரைக்கும் அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவள் கார்த்தி தான் முக்கியம்னு இப்போ கூட போயிட்டால, பாத்தியா ரோகிணி உன் தங்கச்சியை, உன்னோட வளகாப்பு கூட அவள் வரத்துக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கார்த்தி தான் முக்கியம்ன்ட்டு போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி இந்த நேரத்தில் எதுவும் பேசக்கூடாது, நம்ம அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி அவங்க இஷ்டத்துக்கு நல்லா கேட்டுக்கோங்க, 30 நாளுக்குள்ளே கார்த்திகிட்டேருந்து ரேவதியை பிரித்து காட்டுறேன், என் பொண்ணு என் கூட இருக்க வைக்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்பாங்க. அப்போ ரோகிணி, அப்பா என்னப்பா அநியாயம் இது, என் ஃபங்க்ஷனு கூட ரேவதியை வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி அவமானப்படுத்த அனுப்பிச்சிருக்காங்களே, ரேவதியோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்ப்பா, அம்மா ஏன்பா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜராஜன் சொல்வார். அப்போது இந்த ஃபங்க்ஷன் வச்சதுக்கே காரணம் என்னோடய மாப்பிள்ளையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்துறதுக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருமா ரோகிணி, இதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு எண்ணம் கிடையாது, உனக்கு வளகாப்பு பண்ணணும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு சுத்தமாக எண்ணம் இல்லை, இதை வச்சு ரேவதியும் மாப்பிள்ளையும் அவமானப்படுத்தி ரேவதியை தான் பக்கம் இழுத்துறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே அவன் நடத்துகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, நீங்களே உன்னை நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் உன்னே பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னபடி நான் வேண்டாதவங்களை கூப்பிடாதது தான் என்னோடய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சொன்னபடி போயிட்டா, கார்த்தி தான் முக்கியம்ன்ட்டு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்களே கற்பனை பண்ணிவிட்டு ஏதோ பேசாதீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க போயிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. அதுக்கப்புறம் இவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க, நம்மளோட மயில்வாகனம், அதுக்கப்புறம் ரோகிணி, சுவாதி, இவங்கெல்லாம் ராஜராஜன் பேசிக்கிறாங்க. உங்கள் அம்மாவோட எண்ணமே அதாம்மா, உனக்கு ஃபங்க்ஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு நினச்சி பண்ணலை, கார்த்தி ரேவதி பிரிக்கிறதுக்கோசம் தான் இந்த பிளானை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வர வர ரொம்பவே கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கப்பா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ரேவதியும் கார்த்தியும் பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்க, இந்த பாவம்லாம் அவங்கள சும்மா விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அம்மாவுக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரோகிணி கேட்கும்போது, ஆமாம்மா இந்த ஃபங்க்ஷனு அவள் என்ன சொன்னா, ரோகிணி முக்கியம் என் குடும்பம் முக்கியம்னா நீ உள்ளவா அந்த கார்த்தியை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கல்ல. அப்போது கார்த்தி குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் உங்கள் அம்மா இப்படி பண்ணியிருக்கா. இப்போது நம்ம குடும்பத்தை ஒன்று சேர முடியலையே, நம்ம அக்காவோட வளகாப்பை பார்க்க முடியாததுக்கு காரணம் கார்த்தி மாமா தான் சொல்லிட்டு ரேவதியோட மனசில் நினைக்கிற அளவுக்கு அவள் பண்ணுறா, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பாத்தியா இப்போ கூட அடங்காத 30 நாளுக்குள்ளே 2 பேரை பிரித்து காட்டுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, இவளெல்லாம் எப்படி மாற்றுறதுனே புரியலப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ரேவதி சாப்பிடாம அழுதுட்ருப்பாங்க. கார்த்தி என்ன ரேவதி, உங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, அம்மா எவ்வளோ அவமானப்படுத்தி அமிச்சாங்க, அம்மாவோட குணம் மாறவே மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. கண்டிப்பாக மாறும் ரேவதி, அம்மாவுக்கு யார் எப்படின்ற உண்மை எல்லாமே தெரிய வரும். உங்கள் அம்மா எல்லாரையும் நம்பர் தான் அவங்களோட முட்டாள்தனம், முக்கியமாக உங்களோட சித்தி சந்திரகலாவை தான் அவங்க பண்ணுற விஷயந்தான் எல்லாமே ஏற்றி விடுறதுனால தான் உங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கார்த்தி வழக்கம் போல் ரேவதிக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ரேவதி தோல் மேலே வச்சு சாய வச்சு தூங்க வைக்கிறாங்க. ரேவதி ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு படுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரகலாவை தான் காமிக்கிறாங்க. சந்திரகலா திட்டம் போட்டுட்ருக்காங்க, ரேவதியோட உயிருக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் மோத விடணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த அப்டேட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.